இது வந்து எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிசிபி ஃபுல் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து 5 வோல்ட் ஷார்ட்டு. நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு வேறு போர்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ரிலேலேருந்து ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஒயரிங் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து லோ கட் ஆஃபு, ஹை கட் ஆஃபு அண்ட் வோல்டேஜ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் டைம் டிலே ஓடின்னு இருக்குது. ஒரிஜினாலிட்டி மாதிரி ஓரளவுக்கு ஒரிஜினாலிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். அவுட்புட் வந்துடுச்சு. அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா 2 பாருங்கள் 214, இன்கமிங் பாருங்கள் 254. இப்போ நான் அதை குறைக்கிறேன் 243, 38. இப்போ வந்து லோ கட் ஆஃப் வந்து 240 கீழே இறங்கிச்சுனாக்கா லோ கட் ஆஃப் வந்துடும். கட் ஆஃப் ஆகிடுச்சு. 140. டைமர் வந்து ஆன் ஆகிடுச்சு. டைமர் ஆன்லேயே இருக்குது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணோம்னாக்கா இப்போ வந்து இங்கே 130லேருந்து 140க்கு மேலே 150 சரிங்களா. டைமர் ஆன் ஆகிடுச்சு. ஹை லோ மட்டும் காமிக்காது, மற்றபடி ஹை கட் ஆஃப் லோ கட் ஆஃப் ஆனால் டைமர் ஆன்லேயே இருக்கும். பாருங்க ஆப்ரேஷன் ரன் ஆகிடுச்சு. 190 சில்லரை வந்துடுச்சு. இப்போ நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண அங்கே வந்து அவுட்புட்டில் வேரியேஷன் ஆகுது. பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது.